நடிகர் யாஷுடைய நடிப்பில் வெளியான கேஜிஎஃப் திரைப்படம் கன்னடத்தை தாண்டி இந்திய அளவில் பிரபலமாச்சு. குறிப்பாக யாஷ் அவர்களுக்குன்னு தமிழகத்தில் நிறைய ரசிகர்களுமே உருவாக்கிட்டாங்க. அதனால கேஜிஎஃப் 2 திரைப்படம் தமிழகத்திலேயே அதிக வசூல் செய்த ஒரு கன்னட திரைப்படமாக அமைஞ்சது. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் பிரசாந்த் நீல் அவர்கள் பிரபாஸ் அவர்களை வைத்து சலார் அப்படின்ற படத்தை கொடுத்தாரு. இதனுடைய இரண்டாம் பாகமுமே கிட்டத்தட்ட உருவாகிவிட்டதாம். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் அவர்கள் அவருடைய கேஜிஎஃப் 3 திரைப்படத்தை உருவாக்கும் முயற்சியில களமிறங்கியிருக்காராம். படத்திற்கான கதை வேலைகள் முன்பே முடிந்து விட்டதாகவும் சமீபத்தில் காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்வு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா. ஸோ இந்த தேர்வுல நம்ம அதிர்சாருடைய பெயருமே இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுது. முன்பு பாத்தீங்கன்னா AK 64 திரைப்படத்தையே பிரசாந்த் நீல் அவர்கள் தான் இயக்க உள்ளார் அப்படின்னு ஒரு டாக் போய்கொண்டிருந்தது. அது உண்மைதாங்க அப்படின்னு பிரசாந்த் நீல் அவர்களுமே சொல்லியிருந்தாரு. ஆனால் அதிர்சாருடைய கால் ஷீட் இல்லை அப்படின்றதுனால அவர் மற்றும் ஒரு படத்துல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த நிலையில AK அவர்களுடன் ஒர்க் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்றது பிரசாந்த் நீல் அவர்களுடைய நீண்ட நாள் விருப்பமாக இருந்திருக்கா. அதனால KGF 3 திரைப்படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஒன்றுல அவரை கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காரு. இந்த படத்திற்கான படப்பிடிப்பு இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ஆரம்பமாக உள்ளது. சோ சமீபத்துல பிரசாந்த் நீல் அவர்கள் AK அவர்களை சந்தித்து கதை விவாதம் நடத்தி உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.